வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகள் சார்புகளில் 1.4 பயிற்சியில் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். புவியீர்ப்பு விசையின் காரணமாக t வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது s(t) = 1/2 gt² + at + b என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு ab ஆகியன மாறிலிகள். g ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம். s(t) ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க. ஒன்றுக்கொன்றான சார்புனா என்னது? ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியோட தொடர்புபட்டு இருக்கும். அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏபி வந்து மாறிலின்னு கொடுத்துட்டாங்க. s(t)ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. s(t)னா தூரம். எஸ்னா என்னது? கடக்கும் தூரம் தான் அர்த்தம். நம்ம வந்து இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க வேண்டாம். நம்ம கணக்கில் என்ன இருக்குதோ அதை மட்டும் அந்த s(t) தான் இங்கே வந்து விதி. விதி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 gt² + at + b. நீங்கள் வந்து அறிவியலில் படிச்சிருப்பீங்க, முடுக்கம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதான் ஜி வந்து முடுக்கம், புவியீர்ப்பு விசையின் முடுக்கம்னு சொல்லி இது இருக்குது. அடுத்து எஸ்னா என்னது? டிஸ்டன்ஸு, தூரம். அதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே படித்தது தான் இங்கே வருது. இந்த கணக்கை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. 2 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து வினாடிகள், டி வந்து வினாடின்னு அவனே கொடுத்துட்டான். டி வந்து என்ன எடுத்துக்கலாம்? 1 2 3 4ன்னு எடுத்துக்கலாம். டி வந்து என்னது? 1 2 3 4. அப்போனா இந்த டி தான் வந்து நம்மளுக்கு மதிப்பகம். டி தான் வந்து நம்மளுக்கு மதிப்பகம். s(t) வந்து என்னது? நம்மளுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வீச்சகம். s(t) தான் வந்து என்னது? வீச்சகம்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த டீயை வந்து இந்த s(t)யில் ஃபஸ்ட்டு பிரதிடுறோம். s(1) போடுறோம். 1 போடும்போது 1/2 g t², 1² = 1 + a × 1 + b. அப்படின்னா என்ன வருதுன்னா 1/2 g + a + b. ஓகேவா? அடுத்து வந்து என்னது? s(2) போடும்போது 1/2 g t² + a × 2 + b. அப்படின்னா என்ன வரும்? இங்கே வந்து 4 வரும். 4ல் 2 அடி போச்சுன்னா என்ன வரும்? 2g + 2a + b. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும், ஏங்கிறது வந்து டீயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் நிழல் உரு உள்ளன. புரியுதா? ஏ டீயில் உள்ளன்னு போட்டுக்கோங்க. நம்ம வந்து அங்கே வந்து ஏன்னு போடுவோம். இங்கே வந்து டீயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் இதான் நிழல் உரு. s(t) இருக்கு இல்லையா? அதான் நிழல் உரு. நிழல் உரு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றுக்கும் இருக்குதுனாலே அது வந்து என்னது? எனவே என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றுக்கு ஒன்றான சார்பா? ஆமாம், ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். வெகு ரொம்ப எளிமையான கணக்கு. போட்டு பாருங்கள். கணக்கு தான் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். இப்போ வந்து நீ டீயை வந்து மதிப்பகம்னு எடுத்துக்கணும். s(t)யை வந்து என்ன எடுத்துக்கணும்? வீச்சகம். வீச்சகம்னா தான் நம்மளுக்கு வந்து நிழல் உரு உண்டுன்னு அர்த்தம். டீயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் நிழல் உரு உண்டு. எனவே இது வந்து காரணம் கேட்டிருக்கிறதுனால இது வந்து என்னது? நிழல் உரு இருக்கிறதுனால இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும். அடுத்த கணக்கில் சந்திப்போம்.